நன்மைகள் மட்டும்தான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமே தவிர தீமையான வார்த்தைகள், அவிவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. சுகமான வார்த்தை வரணும், அற்புதமான வார்த்தை வரணும், அதிசயமான வார்த்தை வரணும், கேடகான வார்த்தை வரணும், அடைக்கலமான வார்த்தை வரணும், வெற்றியான வார்த்தை வரணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் உங்கள் வாயில் வர வேண்டும் தவிர துக்கத்தையும், கஷ்டத்தையும், நஷ்டத்தையும், வேதனையும், நெருக்கத்தையும், விளைவினத்தையும், குறுக்கு வழி, முட்டு வழி, எனக்கு வந்துருச்சு, அவன் செஞ்சான், இதை செஞ்சான், செய்வனை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், எதையுமே பேசக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது. அப்படி பேசும்போது தேவன் உங்கள் மேலே கோவப்படுறார். அதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது உங்கள் பக்கத்தில் கபிரியல் நிற்கிறாரு, உங்கள் பக்கம் தூதர் நிற்கிறாருங்க. தூதன் அப்படியே அங்கே அனுப்பிச்சி விட்டுருவார். இந்த இப்படி இப்போ நம்ம தெரிஞ்சு கொண்ட பிள்ளை, ரசிக்கப்பட்ட பிள்ளை, ஞானசன் எடுத்த பிள்ளை இப்படி பேசுது, அவிசுவாசம் பேசுது அப்படின்னு. ஒரு பாவம் பண்ணுறது தெரியுமா? பேசுகிறீங்களேன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரோமர் 14:23 விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். அப்போனா நீங்கள் விசுவாசிக்காமல் பேசுனீங்கன்னா பாவம் பண்ணுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம், வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க.